டேய் மச்சி, நான் அப்புறம் இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுறேன். அவன் தனியாக தானே பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து போகிறோம், நம்ம ட்ரெண்ட் ஆகிறோம். ஏன்டா ஒரு ஃபோன் கூட பண்ணல? இருமாச்சி சொல்கிறேன், வா உட்காந்து பேசலாம். இவ்வளோ நாள் எங்கடா போனேன்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன், வீட்டுக்கு வரவே இல்லை. இல்லை மச்சி, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வந்திருக்கு. கொஞ்ச நாள் போட்டுமே, நானே சொல்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற? பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுடா. உன்னை பார்த்துக்கிட்டு தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இல்லை மச்சி, என்னால் தான் உன் லைஃப்பில் நிறைய பிரச்சனை வருதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதனால தான். ஏன்டா இப்படி பேசுகிற? யாருன்னு தெரியலையே, இந்த பையன் தனியாக பேசிகிட்டு இருக்கான். ஒரு வேளை பைத்தியமாக இருப்பானோ? மனசே சரியில்லைடா. கோயிலுக்கு போகிறேன், வாடா கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கா? என்னடா யோசிக்கிற? வாடா கோயிலுக்கு போகலாம். இல்லைடா. ஏன்டா? வேணாம் மச்சி, உள்ள கோயிலுக்குள்ள வேணாம்டா. சரி, வெளியே இருந்தாச்சும் சாமி கும்பிட்டு போயிடலான்டா. நானும் என் ஃப்ரெண்டும் பிரியவே கூடாது கடவுளே, எப்பயுமே. சாமி கும்பிட்றானா இல்லை தனியாக பேசிகிட்டு இருக்கானே தெரியலையே. ஆமாம், நான் கேட்கணும்னு வச்சேன். ஏன் கோயிலுக்கு வரல? போப்போ, உனக்கே புரியும்டா. கோயிலுக்காச்சும் வரல, டீ குடிக்காச்சும் போகலாம். எனக்கு வேறு பசிக்குதா, டீ கடைக்கு போகலாம். சரி மச்சி, கூட வரேன். ஆனால் எனக்கு பசிக்கல, நீ மட்டும் குடி. யார் இந்த பையன் தனியாக பேசிகிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும் தெரியலையே. டீ சொல்லிட்டு வந்தா அண்ணா, அந்த டேபிளுக்கு 2 டீ. ஒரு டீயில் வந்து சக்கரை அதிகமாக. டீ குடுறா எடுத்து. மாப்பிள்ள எப்படா இருக்க? டேய் அங்கே உட்காராத, இங்கே வாடா. அங்கே மச்சி உட்கார வேண்டாது. சரிடா. மாஸ்டர் ஒரு டீ. அதான் இங்கே 2 டீ இருக்குல்லடா. ஏன் அது மச்சிக்கிடா? ஒரு வேளை கோமால இருந்ததுனால லூஸாக இருப்பானோ? உனக்கு ஒரு நாள் இருக்குடி. பப் சாப்பிட்லான் இருக்கேன், உனக்கு வேணுமாடா? சரி, வேணும். அதுதான் இங்கே டீ இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு நம்ம இதுவே குடிப்போம். எப்படா டீ கிளாஸ் தகனா நகருது? விட்றா. இன்னும் அந்த சைடும் டீ கிளாஸ் நகருது. மாரியாத்தா ஜீசஸ், முகத்தில் பயத்தை காட்டாத. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நகரணும். என்னடா டீ கிளாஸ் தானா கோலம் போடுது? என்னடா நடக்குதுங்க? பப்ஸ் சொல்லியிருக்கேன், வந்துடும்டா. மாப்பிள்ள இல்லைடா, நான் வரேன்டா. ஏன்டா ஏன்டா? டேய் என்னடா பண்ண அவனைய? சரி, நான் எதுவும் பண்ணலடா. ஏன் போகிறான் அப்புறம்? எனக்கு தெரியாது மச்சி. சரி, இப்போ உனக்கு பப்ஸ் வேணுமானுமா? எனக்காக நம்ம சாப்பிட்றோம். சரி சரி, டைம் ஆயிடுச்சுடா, வாடா வீட்டுக்கு போகலாம். சரி, போகலாம். சரி, வேணாம்டாடி, ஃபோன் எடுக்காத. வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, எடுக்காதடி. வேணாம், ஃபோன் எடுக்காத. சொல்கிறா. டேய் அக்கா பேசுகிறேன்டா. சொல்லுங்கக்கா. டேய் சாயங்காலம் வீட்டுக்கு வாடா. சரிக்கா, வந்துடுறேன். சரி, மறக்காம வந்துடு. அக்கா வாடா தம்பி. வர சொன்னீங்க. இன்னைக்கு சாமி கும்பிடணும், அதுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு தான்டா வர சொன்னேன். போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? ஏக்கா சத்தி எங்கே போயிட்டான்? என்னடா இப்படி கேட்குற? அவனுக்கு தெரியாதா? என்னது? டேய் அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்டா.
என்னக்கா சொல்கிறீங்க? சத்தி சத்தி இதை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்து என்னை விட்டு ஏன்டா போனேன்? இல்லை அவன் சாவலை. சத்தி இல்லை இல்லை போய் சத்தி இல்லை போய் சொல்கிறீங்க இல்லைக்கா அவனை 2 நாள் முன்னாடி கூட பார்த்தக்கா அவனையா. இல்லைக்கா அவன் போகலக்கா. இல்லைக்கா அவனை பார்த்தக்கா 2 நாளுக்கு முன்னாடி கூட. டேய் லூசு மாதிரி பண்ணாதடா. இல்லைக்கா நான் அவனை கூட்டிட்டு வரேங்க. கூட்டிட்டு வந்தா பாப்பீங்க. நம்ம போய் கூட்டிட்டு வரேங்க. இல்லைக்கா சத்தி போய் கூட்டிட்டு வரேங்க. கூட்டிட்டு வரக்கு முன்னாடி காட்டுறேங்க. சத்தி எங்கடா இருக்க? வச்சி வாட நீ இறந்துட்டு சொல்றாங்கடா. பைத்தியமாடா நீ? இல்லக்கா 2 நாள் முன்னாடி கூட பார்த்தக்கா அவனு வேலூர் உன வெட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். செத்துட்டான்னு சொன்னா உனக்கு புரியுமா? வேலூர் 2 நாள் முன்னாடி பார்த்தங்க. எங்க பார்த்த? வேலூர் போய் டீ கடி கூட போடங்க 2 நாளைக்கு முன்னாடி. டேய் நம்மளோட சக்தி போயிட்டான்டா. உனக்கு புரியுதா இல்லையாடா? அவன் வரமாட்டான்டா. இல்லக்கா சத்தி வாடா. நீ என்னதான் கத்தினாலும் அவன் வரமாட்டான். உனக்கு புரியுதா இல்லையா? டேய் அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா உனக்கு? புரியுற மாதிரி சொல்றேன் வா. தெரியுமா அன்னைக்கு தம்பி வீட்டிலேருந்து கிளம்பும்போது நீ வந்தியே, அவன் கூட நீ போனல்ல. என் தம்பி வேலூர் போகிறேன்னு சொல்லும் போது கூட அவனை நிறுத்தி நானும் பைக்கில் வரேன்னு சொன்னேன். உனக்கு கூட ஜெராக்ஸ் எடுக்கணும், அங்கே போகிற வழி தான் அப்படின்னு சொன்னியே. நான் கூட ஹெல்மெட் கொடுத்தனே. எங்கே போகிறேன்னு கேட்டது கூட நீ திரும்ப திரும்ப ஜெராக்ஸ் தான் எடுக்கணும்னு சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. நான் ஹெல்மெட் கொடுத்தா கூட சக்தி வந்துட்டு உனக்கிட்ட ஹெல்மெட்டை கொடுத்தானே. ஹெல்மெட்டை வந்து நீ வாங்கி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் மச்சே லைஃப்பில் எப்படி போகுது? லவ் ஏதாவது பண்ணுறியா? எப்போ ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னா என்னடா ஆச்சு? அது ப்ரப்போஸ் தான் பண்ணேன், ரிசல்ட் எதுவும் சொல்லலடா. சரி அந்த பொண்ணு வீடு தான் எங்கே இருக்கு? வீடு பின்னாடி தான் இப்போ தாண்டி வந்தோம். பின்னாடியா? அதை சொல்ல மாட்டியா? சிச்சி வண்டி வேலை போகலாம். சரி வண்டி வரடா. அடி போகலான்னு சொல்லிட்டு வேணா வலை கடவுளே பொறுமையாடுறா. குடு நான் வண்டி ஓட்டுறேன் வேறையா ஓட்டி போல. கண்ணை மறைக்குது போலையே, பார்த்து சரி போலாம். வேற ரிசல்ட்டுக்கு என்னன்னு கேட்குறோம். ரிசல்ட் அந்த புள்ள நோய் சொல்லிச்சுன்னா தூக்குறேன் அந்த பையா. அவ்வளவுதான் தூக்குறேன்டா. அடி பிடிக்கும் வளையலா பிடிக்கும் வளையலா. பயப்படாத மச்சி, நான் பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் நண்பன் தான். நீடா எதுக்கு ஃபீல் பண்ணாத. என் உடம்பு மட்டும்தான் போயிருக்கு, ஆனால் என் உயிர் எப்போதும் அவன் கூட தான் இருக்கும். மச்சி நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா ஸ்பீடாக போகிறது ஜாலியாக இருக்குது, கையை விட்டு ஓட்டுறது, வீலிங் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு ஜாலிக்காக பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் அன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தியா, அன்றைக்கி ஜஸ்ட்டு 1 செகண்டு தான் என் வாழ்க்கையே மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வீலிங் பண்ணுறது, கெத்து காட்டுறதுக்காக வண்டி வேகமாக ஓட்டுறது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே புரிஞ்சு நடந்துக்கணும். வச்சு ஸ்பீடாக போகிறதுனால நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும், ஆனால் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் நிற்கும். சரி மச்சி, உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன், அதை நீ என்றைக்குமே தொலைக்கக்கூடாது, சரியா? இது நார்மலான கிஃப்ட்டு கிடையாது, உன் நண்பனோட உயிர். வச்சு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாத, சேஃபாக ட்ரைவ் பண்ணு. என்னால் தான் என் நண்பனோட வாழ்க்கை அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ என்றைக்கும் ஃபீல் பண்ணாத. என் உடம்பு எங்கே இல்லைனாலும் என் உயிர் என்றைக்குமே உன்னை நினச்சிட்டு உன் கூட தான் இருக்கும், சரியா? மச்சி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. கவலைப்படாத மச்சி, என்றைக்குமே நான் உன் கூட தான் இருப்பேன்.
மா அந்த வண்டி சாவியும் சத்தியோட ஹெல்மெட்டும் எடுத்துட்டு வாங்கம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, டைம் ஆகுது. சாரி. போயிட்டு சரி, சீக்கிரமா சரி. வந்துடுறேன். ம் சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ சரிம்மா.